என் அன்பு குழந்தையே, இறைவனின் மனதில் இடம் பிடித்து விட்டாய். இதை இறுதி வரை முழுமையாக கேள். இனி உன்னுடைய வாழ்க்கை மாறப்போவதை நீயே உணர்வாய். இறைவன் மனதில் இடம் பிடிக்க வேண்டும் என்றால் ஆடம்பரமான பூஜை செய்து யாகங்களை வளர்த்து அஷ்ட சாஸ்திரத்தை கற்று தேர வேண்டும் என்பதில்லை. உன்னை போல் அன்பின் உருவமாய் இருந்தாலே போதும். வெகுளியான மனதை கொண்டிருந்தாலே போதும். இறைவன் மனதில் இடம் பிடிக்கும் அளவிற்கு நான் என்ன அப்பா செய்தேன் என்றுதானே கேட்கின்றாய்? என் தங்கமே, இதோ நீ செய்த சாதனைகளை எல்லாம் கூறுகின்றேன் கேள். இயலாதவர்களை நீ பார்த்த போதெல்லாம் உன்னால் இயன்ற அளவிற்கு உதவினாயல்லவா? அப்பொழுது இறைவன் மனதில் நீங்காத இடம் பிடித்து விட்டாய். உதவி செய்வது மட்டுமல்ல, மனதில் ஒருவருக்கு நன்றாக இருக்க வேண்டும், அவர்களை சுற்றி நல்லதே நடக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனை செய்தாயல்லவா? அதுவும் ஒரு உதவிதான். உனக்கே பல சோதனைகளும் கஷ்டங்களும் இருக்கும் போது அடுத்தவர்கள் துன்பத்தை பார்த்து கண் கலங்கினாய் அல்லவா? மனம் இறங்கினாய் அல்லவா? அதுவும் ஓர் உதவிதான். அழுகின்ற ஆன்மாவை பார்த்து எல்லாம் சரியாக விடும், நான் உனக்காக பிரார்த்திக்கிறேன் என்று பதில் தந்தாயல்லவா? இது நீ அந்த மனதிற்கு செய்த பேருதவி. தற்காலிகமாக அந்த மனதை நீ ஆறுதல் படுத்தினாய். அழுகையின் புதைந்திருந்த அந்த மனம் உன்னுடைய ஒரு நொடி வார்த்தையில் மகிழ்ந்ததே. அந்த நொடி இறைவன் உன்னுள் நுழைந்தான். தெரிந்தோ தெரியாமலோ நீ மற்றவர்களுக்காக எப்போது நீ கவலைப்பட ஆரம்பித்தாயோ, மற்றவர்கள் மேல் நீ எப்போது பரிதாபப்பட ஆரம்பித்தாயோ, அப்போதே இறைவன் பார்வை உன் மீது விழுந்து விட்டது. அன்னதானம் செய்வது மட்டுமல்ல, அன்பு தானம் செய்வதும் மிகப்பெரிய புண்ணியம்தான். அதைத்தான் நீ முடிந்த வரையில் செய்து கொண்டும் இருக்கின்றாய். பிறரை வாழ்த்துவதற்கும் தேற்றுவதற்கும் ஒரு மனம் இருக்க வேண்டும். நீ கஷ்டத்தில் இருக்கும் போதுமே கூட மற்றவர்களின் கண்ணீரை துடைக்க உன்னுடைய கரங்கள் நீளுகின்றது. அன்பிற்கு வடிவமோ எல்லையோ இல்லை. அது செல்ல முடியாத மகத்துவம் கொண்டது. அந்த பேரன்பு உன்னுடைய மனதில் இருக்கின்றது. அங்கு இறைவனாகிய நான் வாழ்கின்றேன். மற்றவர்களை ஆறுதல் படுத்தியே சந்தோஷப்படுத்தி அதில் நீ மகிழ்ந்தாயல்லவா? அந்த உணர்வுதான் இறைவனின் வாசம் என்பதை அறிந்து கொள். இறைவன் குடிபுகுந்த இந்த மனதில் இனி துன்பம் இருக்காது. உன்னுள் ஒரு நம்பிக்கை பிறக்கும். உன் வாழ்க்கை மாறப்போகின்றது என்ற உன்னுடைய உள்ளுணர்வு தோன்றும். உன்னுடைய மனதில் இந்த எண்ணம் தோன்றிய உடனேயே உன்னுடைய வாழ்க்கை மாறும். உன்னுடைய கண் முன்னேயே நீ விரும்பியபடியே உன்னுடைய வாழ்க்கை மாறுவதை நீ உணரவும் தொடங்கி விடுவாய். என்னுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்போதும் உண்டு. அதுவும் முழுவதுமாக ஆசீர்வதிக்கப்படுவாய். அன்றைக்கு உன்னுடைய கண்கள் கலங்கும். அப்பா, நான் வேண்டியதெல்லாம் தந்து விடுகிறாயே என்கின்ற ஆனந்தத்தில் கண் கலங்குவாய். உன்னை பற்றி தெரிந்து கொள்ள அதற்கான கேள்விக்கு பதிலை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றாய். உன்னோடு நான் இருப்பதை மறந்து விட்டாயா? நான் இருக்கின்றேன். உனக்கான பதிலை நான் கூறுகின்றேன். காலத்தின் கட்டாயமும் உன்னுடைய நல்ல மனதும் தான் நான் உனக்கு தந்தையாகவும் நல்ல குருவாகவும் இருக்கின்றேன். அதுபோல நீ எனது குழந்தையாகவும் என்னுடைய பக்தனாகவும் கிடைத்தது நான் செய்த பாக்கியம். நம் இருவருக்குமான பந்தம் வார்த்தைகளால் விவரிக்க இயலாது. அது ஜென்ம ஜென்மமாக தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. உன்னை புண்படுத்தி வருத்தமடைய செய்பவர்களை நான் பார்த்து கொள்கின்றேன். என்னிடம் விட்டுவிடு. இனி உனக்கான அனைத்துமே நான் செய்வேன். உன்னுடைய அப்பாவாக அம்மாவாக உன்னை என்னுடைய கண்களுக்குள் வைத்து பாதுகாப்பேன். ஏனென்றால் நீதான் என்னுடைய மனதில் இடம் பெற்று விட்டாயே. இனி உனக்கான நல்லதை நடத்தி தருவதே என்னுடைய வேலை. நம்பிக்கையோடு இரு, அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். என் அன்பு குழந்தையே, நாள்தோறும் உன் அழுகையின் குரல் என் செவிகளுக்கு கேட்கின்றது. இன்று உன் அழுகுரலுக்கு பதில் சொல்லவும் ஒரு பேருண்மையை உனக்கு உணர்த்தவும் இன்று நான் வந்துள்ளேன். கேட்கிறாயா என் செல்லமே? தினந்தோறும் ஏதோ ஒரு கவலையில் நீ இருக்கின்றாய். எனக்கென்று யாருமே இல்லை, எனக்கென்று ஒன்றுமே இல்லை, என்னிடம் காசு பணம் கார் என்று எதுவுமே இல்லாததால் உறவினர்கள் கூட என்னை மதிப்பதில்லை. போது நான் தனிமரமாக நிற்கின்றேன். இந்த நிலை எப்பொழுது மாறும்?
எனக்கு ஒரு நல்ல வழி காட்டுங்கள் அப்பா என்றுதானே கேட்கின்றாய்? என் பிள்ளையிடம் காசு பணம் என்று எதுவுமே இல்லாமல் போனாலும் நல்ல மனமும் குணமும் உண்டு. உடனே நல்ல குணத்தையும் மனதையும் யார் மதிக்கிறார்கள் அப்பா என்றுதானே கேட்கின்றாய்? நான் இத்தனை கஷ்டங்கள் படுகின்றேன், ஆனால் எனக்கு ஆறுதல் சொல்லக்கூட ஒருவரும் இல்லை என்று கவலைப்படுகின்றாய். செல்லமே, ஒரு உண்மையை புரிந்து கொள். பல ஊர்களுக்கு யாத்திரை சென்ற குருநானக் ஒரு ஊரில் தங்கினார். அந்த ஊரில் குருநானக்கை ஒரு பணக்காரர் தன் வீட்டில் விருந்து உண்ண அழைத்தார். இந்த ஊரிலேயே மிகவும் பணக்காரர் நான் நினைத்ததை சாதிக்கும் பலம் என்னிடம் இருக்கின்றது. உங்களுக்கு ஏதாவது வேண்டுமென்றால் என்னிடம் கூறுங்கள் என்று பெருமையுடன் அவரிடம் அறிமுகப்படுத்திக் கொண்டார். சற்று யோசித்த குருநானக், ரொம்ப நல்லது, அப்படியானால் எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டுமே என்று கேட்டார். என்ன சுவாமி, எதுவாக இருந்தாலும் தயங்காமல் என்னிடம் கேளுங்கள், நான் உங்கள் ஆசையை நிறைவேற்றுகிறேன் என்றார் அவர். உடனே குருநானக் தன் பையிலிருந்து ஒரு ஊசியை எடுத்து அந்த பணக்காரரிடம் கொடுத்தார். அந்த பணக்காரர் அதை வாங்கிக் கொண்டு, இந்த பழைய ஊசியை வைத்து நான் என்ன செய்ய வேண்டும் சுவாமி என்று கேட்டார். அதற்கு குருநானக், இதை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள், நாம் இருவரும் மேலுலகத்தில் சந்திக்கும் போது இதை கொண்டு வாருங்கள் என்றார். இறந்த பிறகு இந்த ஊசியை எப்படி கொண்டு வர முடியும் என்று கேட்டார் அந்த பணக்காரர். அவரை பார்த்து சிரித்த குருநானக், இந்த பூமியை விட்டு செல்லும் போது ஒரு சிறு ஊசியை கூட கொண்டு செல்ல முடியாத நிலையில் இந்த உலகை விட்டு செல்லும் போது ஒரு சிறு ஊசியை கூட எடுத்துச் செல்ல முடியாது என்று நீங்களே ஒப்புக்கொள்கிறீர்கள். ஆனால் நினைத்ததை சாதிக்க முடியும் என்று தற்பெருமை பேசுகிறீர்களே என்று கேட்டார். ஒருவர் செய்த நன்மை தீமை மட்டுமே அவர் இறந்த பிறகும் அவர் கூடவே வரும். செல்வத்தால் யாரும் கர்வப்பட தேவையில்லை. அதை இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவுங்கள், அதுதான் உண்மையான மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று கூறினார் குருநானக். இதில் இருக்கும் உண்மையை நீ புரிந்து கொண்டாயா என் செல்லமே? இதை நீ சரியாக புரிந்து கொண்டால் இதன் பிறகு எனக்காக யாரும் இல்லை, என்னிடம் எதுவும் இல்லை என்று புலம்ப மாட்டாய். உன்னால் காசு பணம் சொத்து என்று அனைத்து செல்வத்தையும் சேர்க்க முடியாமல் போனாலும் நல்லதை நினைத்து உன்னால் முடிந்தவரை பிறருக்கு உதவியை செய்து உன்னுடைய புண்ணிய பலன்களை நீ சேர்த்துக்கொள். இவை மட்டுமே உனக்கு தக்க சமயத்தில் உனக்கு பலன் கொடுக்கும். உனக்கு வேண்டியதை சரியான நேரத்தில் நான் உனக்கு கொடுப்பேன். இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள். நல்லதை நினை, நல்லதே நடக்கும்.